உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா மாத்துறதுக்கான சீரீஸ்ல இது வீடியோ 2 முக்கியமான டாபிக். இது இல்லாம உங்களுக்கு ஒரு நாளும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு இயலாது. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம் முக்கியமாண்டு. அப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்டா என்ன, அதை எப்படி செட் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிதானே? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செட் பண்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை. ஒரு 70% மேலும் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி முதலாவது தேவை. சரிதானே? ரைட். அப்படி ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லைண்டா அதை முதலாவது தேடி படிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஓட பிளாக்ல என்ட்ரி ஆக போறீங்கன்னு வைங்க. இந்த ஓட பிளாக்ல நீங்க செல் ஒன்று பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் ஈவன் இது ஸ்டாப் லாஸ் பட்டால் எங்களுக்கு எவ்வளவு லொஸ்டா வேணும்னு நீங்க உங்களோட ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ண போறீங்க. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிதானே? இப்ப நீங்க இந்த ஓட பிளாக்ல என்டர் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளவு ஸ்டாப் லாஸ் படணும் என்றதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்காம அல்லது ஹை ரிஸ்க் நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியே ஃபெயில் ஆகும். சரிதானே? இப்ப இதை எப்படி செட் பண்ணலாம், என்ன கல்குலேஷன் என்று சொல்லி சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 10K அக்கௌண்ட் கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஃபண்டிங் அக்கௌண்டோ அல்லது ரியல் அக்கௌண்டோ ஏதோ 10K அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க ஒரு ட்ரேடுக்கு $40 மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். இதான் விஷயம், நார்மலான ரிஸ்க். உங்களுக்கு ட்ரேட் ஒன்று எடுக்கீங்க, 10க்கு 5 ஸ்டாப் லாஸ் படுது, 5 தான் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், ஒரு ட்ரேடுக்கு 10K அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா $40 மாதிரி, 40 to 50 மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இயலும். அப்படி இல்லாம நாங்க சில பேர் என்ன யோசிப்போம் சொல்லி சொன்னால் ஒரே ட்ரேட்ல 1000-2000 மாதிரி மேக் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ரிஸ்க் வைப்போம். ஒரு ட்ரேடுக்கு $100 $200 ரிஸ்க் எடுப்போம். அந்த மாதிரி நாங்கள் ரிஸ்க் எடுக்கும் போது எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து 10 ட்ரேட் எடுக்கும் போது 5 ட்ரேட் ஸ்டாப்பர்ஸ் படுதுன்னு சொல்லி முதல் 5 ட்ரேடும் லொஸ்ட் ஆகினா நடக்கும், அக்கௌண்ட் போயிடும். முதல் 3 ட்ரேட் லொஸ்ட் ஆகினாலே உங்களோட மென்டாலிட்டி என்ன செய்யும், அப்செட் ஆயிடும். அப்செட் ஆகினா லொஸ்ட் ரிகவர் பண்ண வேணும் என்று சொல்றதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், தப்பான இடங்கள்ல மீண்டும் மீண்டும் என்று எடுக்க வெளிக்கிடுவோம். அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முதலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஓட பிளாக்லயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் என்ட்ரி எடுக்கும் போது அது ஸ்டாப் லாஸ் பட்டா அது பட்டாங்களுக்கு அது வேதனை தரக்கூடாது. அந்த அளவு எங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது மினிமம் ரிஸ்க் எடுக்கணும். விளங்குதானே? இப்ப பார்ப்போம். இப்ப இந்த ட்ரேட்ல நீங்க இந்த ஓட பிளாக்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு $40 ரிஸ்க் எடுக்க போறீங்க. விளங்குதானே? $40 நீங்க எடுக்க போறீங்க. மொத்தம் 10 ரேட் எடுக்கீங்க. இதே மாதிரி 10 ரேட் எடுக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 10 ரேட் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன செய்ய போகுது, மார்க்கெட்ல ஒரு 6 ரேட் கணக்கில் ஒரு 6 ரேட் லொஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு ட்ரேடுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லி சொன்னால் $40 ரிஸ்க் எடுக்க போறீங்க. அப்ப $40 ரிஸ்க் எடுக்கும் போது உங்களுக்கு 6 ட்ரேட் லொஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும், $240 மாதிரி உங்களுக்கு லொஸ்ட் ஆகும். சரிதானே? மிச்சம் எத்தனை ப்ராஃபிட் கொடுத்துருக்கீங்க? 4. இப்ப நீங்க 4 ட்ரேட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. 1:3 என்ற ரேஷியோ நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ராஃபிட் என்ற நேரம் $480. அப்ப நாங்க $480 மொத்தமா ஏர்ன் பண்ணிருக்கோம். அதுல $240 லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு $240 நாங்க நெட் ப்ராஃபிட்ல இருக்கோம். விளங்குதானே? அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு ரிவார்ட் கிடைக்க போகுது, எவ்வளவு ரிஸ்க் ஆக போகுதுன்ற ஆல்ரெடியே கல்குலேட் பண்ணப்பட்ட ரேட் தான் நாங்க எடுக்கணும். விளங்குதானே? அப்படி இல்லாம இந்த ஓட பிளாக் நாங்க என்ட்ரி ஆகும் போதோ அது ஸ்டாப் லாஸ் பட்டா எத்தனை டாலர்ல எங்களுக்கு போகும்ன்றதுன்னு தெரியாம கண்ணை மூடிக்கொண்டு நாங்க கிரிப்டோ என்றால் ஹை லிவரேஜ்லயோ ஃபுரெக்ஸ் என்றால் நல்ல ஒரு கணக்கான ஒரு லொட் சைஸை போட்டோ என்ட்ரி எடுக்க வெளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு லொஸ்ட் ஆக போகுதுன்றதே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னால் எப்படி எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இயலும். அப்ப அதனால நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு டிசைட் பண்ணி கொள்ளுங்க உங்களோட கேபிட்டல் எவ்வளவுன்றதை பார்த்து ஒரு ட்ரேடுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க என்றதை டிசைட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது விஷயம். அந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ண பிறகு நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இது ஸ்டாப் லாஸ் பட்டால் அந்த நீங்க டிசைட் பண்ண அந்த அமௌண்ட் போற மாதிரி நீங்க லோட் சைஸை கால்குலேட் பண்ணணும். அதை நீங்க கால்குலேட் பண்றதுக்கு நீங்க போகலாம் myfxbook.com போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் இருக்கும்.
இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். எப்படி கால்குலேட் பண்றது தெரியாட்டி நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து போறேன், அதை பார்த்து கால்குலேட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இப்ப இதுல சொன்ன விஷயத்துல சமரி ஒருக்கா சொல்றேன். நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு லொஸ்ட் ஆக போறீங்க என்றதை முன்னுக்கு என்ன செய்ய வேணும், டிசைட் பண்ணி கொள்ள வேணும். எவ்வளவு லொஸ்ட் ஆகலாம்? உங்களுக்கு 10K அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா $40 to $50 நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். சரிதானே? இப்ப இந்த ஓட பிளாக்ல நீங்க என்ட்ரி எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் படுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க டிசைட் பண்ணின அமௌண்ட் என்ன செய்யணும், அது மட்டும்தான் லொஸ்ட் ஆகணும். சரி, அப்ப எத்தனை லொட் சைஸ் நாங்க இதுல பிளேஸ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த பெற்றுக்கொள்ற அமௌண்ட் போகும் வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். அதை எதுல கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு தான் நான் சொன்ன அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போக வேணும். அதை எப்படி கால்குலேட் பண்றேன்னு தெரியாட்டி அடுத்த வீடியோ நான் அதை அப்லோட் பண்றேன். சரிதானே? ரைட். அடுத்தது உங்களோட ரேசியோ. உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ரேட் ஒன்று பிளேஸ் பண்ண போறீங்க, ஒரு $50 என்ன ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ட்ரேட் அட்லீஸ்ட் ஒரு 1:3 என்றாலும் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு $50 இங்க இது ஸ்டாப் லாஸ் பட்டு லொஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இது டிபி ஹிட் ஆகும்னா $150 வரும். சரிதானே? அப்ப உங்களுக்கு பாதிக்கு பாதி ட்ரேட் வந்து லொஸ்ட் ஆகினாலும் நாங்க ஓவராலா ப்ராஃபிட்டபிள் தான் இருப்போம். அப்ப அதனால நீங்க முதலாவது பிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும், உங்களோட கேபிட்டல் என்ன, எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க, அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லோட் சைஸ் போடுறன்றதை நீங்க கால்குலேட் பண்ணி கொள்ள வேணும். சரிதானே? நீங்க 1:3 இல்லாம 1:2 தான் செட் பண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இருக்க வேணும். சரிதானே? ரைட். இப்ப நீங்க 1:2 புக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 ரேட் எடுக்கும் போது 5 ஸ்டாப் லாஸ் பட்டு 5 ப்ராஃபிட் கொடுத்தாலும் அப்பவும் நீங்க என்ன செய்வீங்க, ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஏன்னா அதை விட குறைஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் தான், வின் ரேட் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த 1:2 பிரச்சனை ஆகும். அதால உங்களோட ரேசியோ என்ன மாதிரி கிடைக்குது, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கிடைக்குதுன்ற பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிஸ்க் மேனேஜ் பண்ணுங்க. அது நீங்க செய்யாட்டி கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இயலாது. ஒரு ட்ரேடுக்கு $50 ரிஸ்க் எடுக்க அடுத்த 150 எடுக்கிறேன், எங்களுக்கு என்றைக்கும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு இயலாது. நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கோம்னா எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுறதுன்னு சொல்லி அதை முதலாவது வேலை நாங்க என்ன செய்யணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது என்ற வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கல என்றால் இதுக்கு முந்தின வீடியோ போய் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம் என்ன, ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்றேன். எங்களுக்கு எல்லா ட்ரேடுக்கும் ஒரே ரிஸ்க் தான் நாங்க எடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்த ஓட பிளாக் நாங்க $50 ரிஸ்க் எடுக்கோம், அடுத்த ஓட பிளாக் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசா வருது, அப்ப அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன செய்யக்கூடாது, $100 ரிஸ்க் எடுக்க கூடாது. இதுக்கும் இந்த பெரிய ஓட பிளாக்கும் $50 தான் ரிஸ்க். ஒரே ரிஸ்க்கை நீங்க ஃபாலோ பண்ண வேணும், ஒரே ரேஷியோவை நீங்க ஃபாலோ பண்ண வேணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு எல்லாம் ட்ரேடிங்ல. சரிதானே? ரைட். இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரேடிங்ல இருக்கு. நார்மலா சோசியல் மீடியா பார்த்து கொண்டு அதுல காட்டுற ப்ராஃபிட்டை பார்த்து கொண்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ண போனீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியில ஏமாற்றம் மட்டும்தானே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதனால அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோ கால்ல 1 by 1 நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அதுல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.